அப்பத்தா சமையல் வாசகருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறம் பற்றி பேச போகிறோம். நிறம் கருப்பு என்பது எல்லோருக்கும் பிடித்த கலர். அதில் இருந்து வந்தது அந்த சிகப்புங்கிறது. கருப்பு தான் அன்னைக்கு நம்ம நாட்டையே ஆட்சி செஞ்சதுன்னு சொல்லிட்டு பெரிய இதே நம்மளுக்கு ஒரு பாக்கியமாக நம்ம கருதுகிறோம். ஆதி காலத்து மனிதனும் கருப்பு தான். அந்தி வானம் கருத்து நம்மளுக்கு பெய்கின்ற மழை வருவதற்கு காரணமாக இருக்கிற அந்த மேகமும் கருப்பு தான். கருவறையில் இருக்கின்ற கடவுளும் நமக்கு கருப்புத்தான். நம்மளது கருவறையும் கருப்புத்தான். அப்படி இருக்கும்போது இந்த கருப்பான கலரை நம்ம வெறுக்கவே கூடாது. நம்ம சூப்பர் ஸ்டாரே கருப்பு தான். இன்னைக்கு பாருங்க, அவரை மிஞ்சிருக்க ஆளே இல்லை, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கருப்பாக இருக்கவங்க ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க தான் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். ஆனாலும் நம்ம குழந்தை சிகப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிற மாதிரி நானும் ஒரு சமயத்தில் விரும்பித்தே இருக்கேன். சிகப்பான குழந்தை வேணும், பேரம்பத்தியை வேணும்னு நானும் அந்த மாதிரி விரும்பியிருக்கேன். அதை மறைக்கக்கூடாது, உங்கள்கிட்ட மறைக்கலை. ஆனாலும் இந்த நிறமாகிறதுக்கு என்ன நம்ம செய்யலாம்? நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு எப்போவுமே க்யூட்டு, அதை மறக்கக்கூடாது. கருப்பாக இருந்தாலும் நம்ம சுட்டி குழந்தை நம்ம லட்சணமாக இருக்கா பாருங்க, அந்த இது நம்மளுக்கு போதும். இன்னைக்கு அம்பிகையவே நம்ம என்ன நினைக்கிறோம் பாருங்க, கருமாறிங்கிறோம். அந்த கருவறையில் இருக்கிற கருமாரியை கைவணங்கி நம்ம கண்ணீர் மல்க கும்பிடும்போது அந்த கருப்பு நமக்கு தெரியல. அந்த அந்த கருமாரியினோட நம்மளுக்கு அந்த பொற்பாதங்கள் தான் நம்மளுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது கருப்பு என்றைக்குமே குறைஞ்ச மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. கருப்பு நிறம் உள்ளவர்கள் இன்னைக்கு வெயில போய்ட்டு தான் வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த அலைஞ்ச இதை தெரியாது. பார்த்துக்குங்கப்பா, அந்த அலைஞ்ச டயர்டே தெரியாது. ஆனால் கொஞ்சம் சிவப்பான வச்ச கச்சவே இருக்கவங்க வெயில போய்ட்டுங்களேன், வரும்போது இவங்க அப்படியே கண்ணி போயிடுவாங்க, அப்படியே முகமெல்லாம் சிவந்து போயிருப்பாங்க. அதனால் அந்த கருப்புங்கிற நிறத்தில் ஒரு மெலனின் எனக்கு பிடிக்கிற ஒரு 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 மா மருந்து, அதில் ஒரு வைட்டமின் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்குங்க மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பிரச்சனை சொல்லிட்டோம். ஆனாலும் நமது குழந்தை சிகப்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய வாசகர்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைப்பா. நம்ம குழந்தை ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு குழந்தை நல்லா சிகப்பு வந்துடும்னா, பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 வயசு 2 வயசு உங்களால் எவ்வளோ நாள் முடியுமோ அதுக்கு ஒரு பொடி அரைச்சி, எப்படி புளியல் பொடி மாதிரி அரைச்சி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லைப்பா. அதில் என்னென்னப்பா, இதில் நான் ஒரு ஞாபகமாக உங்களுக்கு சொல்கிறக்காண்டே இதில் நோட்டில் போட்டு எப்போவுமே எனக்கு கையில் அந்த நோட் இருக்கும், எழுதி சொல்கிறேன் பார்த்துங்க. பாசிப்பயிறு 2 கப் எடுத்துக்கணும். பாசிப்பயிறு 2 கப்பு பயரத்தை வாங்கணும், பருப்பு கிடையாது. பாசிப்பயிறு 2 கப்பு. பூலாங்கிழங்கு 25 கிராமு. பன்னீர் ரோஜா இதில் தான்ப்பா வாங்கணும். அதில் ஒரு 50 கிராம். ஏன்னு கேட்டோம்னா அது காய வச்சது ரொம்ப எடை கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது 50 கிராம் வச்சதுக்கு பன்னீர் ரோஜா இதில் தான் வாங்கணும். மற்றபடி கலர்லாம் வாங்கக்கூடாதுப்பா. அது மாதிரி பாதாம் பருப்பு 20 கிராம். ஆனால் அந்த பாதாம் பருப்பு சிரிப்பாக மேலே இருக்க தோலை அந்த ப்ரௌன் கலர் தோலை எடுத்துடணும். கத்தி வச்சு சுரண்டிடணும். இல்லையா, நைட்டில் ஊற வச்சு விடிய காலம் அந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு காய வச்சு திருப்பி சேர்க்கணும் நம்ம. அது மாதிரி பாதாம் பருப்பு 20 கிராமு, வெந்தயம் ஒரு 20 கிராமு, திருநீற்று பச்சளை, அதாவது பச்சளைன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த பச்சளையை பூவும் இலையுமாவே பிடுங்கி போட்டு 25 கிராம் அதையும் காய வச்சிடணும். காய வச்சு நம்ம அதை அந்த பொடி அரைக்கும் போது சேர்த்துக்கணும். அது கூட செம்பருத்தி பூ கிடச்சிச்சின்னா 10 இல்லை 20 எண்ணெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் காய வச்சு இதில் சேர்த்துக்கணும். இதில் இந்த நான் சொன்ன எல்லா ஐட்டத்தையுமே இப்போ நல்லா காய வச்சிடணும். நிலக்காய்ச்சலை வீட்டுக்குள்ளே போட்டு நல்லா காய வச்சுட்டு நம்ம இதை அரைக்கணும். அரைச்சி பவுடரை கொண்டாந்து வச்சுக்கணும்ப்பா. இது சிட்டியில் நாட்டு மருந்து கடையில் இது எல்லாமே விசாரித்து வாங்கியிருக்குப்பா. அது தரமான நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலும் கேட்டு வாங்கக்கூடாது. எது பெஸ்ட்டாக இருக்குதோ உங்களால் கேள்விப்படும் போது அந்த நாட்டு மருந்து கடையில் இதெல்லாம் சேர்த்து வாங்கிருங்க. வாங்கி நிலக்காய்ச்சலை எல்லாமே காய வச்சு இதை நல்லா நீங்கள் அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடராக வச்சுக்கணும். இது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பேர்த்துக்குமே குளிக்கிறதுக்கு இந்த பொடி லாபகமான பொடி. இதை பெண் குழந்தைக்கு ஊற்றும் போது குளிக்க வைக்கும் போது என்ன செய்யணும்ப்பா, இது கூட கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கணும். பெண் குழந்தைக்கு மட்டும். ஏன்னா ஆம்பளை பிள்ளைக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம ஊற்றக்கூடாது. அதனால் பெண் குழந்தைக்கு ஊற்றும் போது மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். இதை அரைச்சிக்கணும். அதை வச்சுக்கிட்டுப்பா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண் குழந்தை என்றால் இந்த பொடியை மட்டும், நாட்டு கோழி முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெள்ளைக்கருவு மட்டும், மஞ்சள் கருவு சேர்க்கக்கூடாது, வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து ஒரு கிணத்துல வச்சு இந்த பொடியில் ஒரு டீஸ்பூன் அளவு அந்த குழந்தை உடம்புக்கு தக்கன தேவையான அந்த பொடியை எடுத்து போட்டு நல்லா கலக்கணும்ப்பா. பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கணும். கலக்கிக்கிட்டு அதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டீஸ்பூன் அளவு இதையும் சேர்த்து நல்லா கலக்கி பேஸ்ட்டாக கொஞ்சம் மேல்கால் பூரா நல்லா தடவி நல்லா உரி நல்லா தேய்ச்சி விடணும்ப்பா. தலைக்கெல்லாம் தேய்க்கக்கூடாது, மேலுக்கு மட்டும் முகம்,
முகத்துலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு அப்படியே மசாஜ் பண்ண மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். அதை வந்து நம்ம தேய்க்கிறது வந்து இந்த கோழி முட்டையில் நம்ம சேர்த்து போட்டுக்கிறனால அது வந்து பிசின் மாதிரி நல்லா வந்து அப்படியே ஒட்டும் அப்படியே நல்லா காஞ்சிடும். ஒரு செத்திரத்தில் காஞ்சிடும். ஒரு 2 நிமிடம் 3 நிமிடத்துக்கு பிறகு குளிக்க ஊற்றணும். அது வந்து எதை குழந்தைங்களுக்கு குளிக்க ஊற்றுறது வந்து அரிசி கழுவுன தண்ணியை வந்து நம்ம அதை காய வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அரிசி கழுவுன தண்ணியிலையும் அந்த சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நிறமில்லாத குழந்தைங்க கூட தொடர்ந்து நம்ம ஊற்ற கட்டாயம் உங்களுக்கு நிறம் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு என்னப்பா, தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் பாலையும் கசகசாவை அரைச்சி ஊற வச்சு, கசகசாவை முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அதை அரைச்சி தேங்காய் பாலில் டிப் பண்ணி அதை மேலுகால் பூரா தேய்க்கலாம். இல்லையா, தேங்காய் சில்லும் கசகசாவுமே வச்சு அரைச்சி அதை நல்லா துவையல் மாதிரி நல்லா வலுன்னு அரைச்சி மேலுகால் பூரா தலையை தவிர நெற்றியிலிருந்து நெகக்கண் முது வரைக்கும் நல்லா தேய்ச்சி ஊற்றி அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ண மாதிரி முதுகுது கை கால் எல்லாம் நல்லா தடவி உருகி விட்டு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழித்து திருப்பி இந்த அரிசிகளோட தண்ணியை வெதுவெதுப்பாக வச்சு நல்லா சுட வச்சு அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா கலர் கிடைக்கும். இந்த மாதிரி முறையை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட குழந்தை பிறந்ததுலேருந்து 5 நாள் குளிக்க ஊற்றுறீங்கன்னா அந்த நாளில் இருந்து உங்கள் நாள் எவ்வளோ நாள் போட முடியுமோ 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா புது நிறமாக இருக்க பிள்ளையோட நல்ல கலர் கிடைப்பாங்க. இது மற்றபடி இதை தவிர என்னப்பா, குழந்தை உண்டான நாள்லேருந்து பால் சாப்பிட்டீங்கல்ல, நைட்டில் பால் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரிஜினல் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா கிடச்சிச்சின்னா அதை வாங்கி கொஞ்சமாக போட்டு பாலில் போட்டு ஆற்றினோடனே அது கொஞ்சம் நிறம் மாறிடும். அந்த சிகப்பு கலர் நிறம் கிடைக்கும். அந்த மாதிரி குங்குமப்பூ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% நம்மளுக்கு நம்ம குழந்தைக்கு கட்டாயம் கலர் கிடைக்கும். அதனால் இந்த நான் சொன்ன அந்த முறைகளை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.